ஹாய், நம்ம இன்னைக்கு டீ கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து நம்ம வீட்டுக்கானது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறோம். பட் வந்து ஒரு பல்க் குவான்டிட்டியில் எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சுனாக்கா அதோட மெஷர்மெண்ட் என்னதுன்ட்டு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கருவை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். மஞ்சக்கருவை தனியாக எடுத்துக்கிட்டேன். ஆயில், பால், இது வந்து பேக்கிங் பவுடர், நெக்ஸ்ட்டு மில்க் பவுடர். இந்த மில்க் பவுடர் வந்து சேர்த்தாக்க கொஞ்சம் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும், அதனால வந்து நான் இந்த மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சுகர், மைதா மாவு, வெனிலா எசன்ஸு, ஆரஞ்சு எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ். இது ரெண்டும் சேர்த்தாக்க பேக்கரியில் கிடைக்கிற அந்த டீ கேக் டேஸ்ட்டு நமக்கு அப்படியே வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த எக் ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக வந்து பீட் பண்ணிக்கணும். எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக வச்சு பீட் பண்ணக்கூடாது. பீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜ் அது நல்லா நுரைச்சி பொங்கி வரும் இல்லைங்களா, அப்போ வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். அதில் இப்போ வந்து நுரைச்சி வந்துருச்சு பார்த்தீங்களா. நுரைச்சி வந்ததுக்கப்புறம் சுகரை வந்து அப்படியே ஆட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சவுண்டில் கேட்காதுன்றதுக்காக ஆஃப் பண்ணேன். நீங்கள் வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேச்சுரலாக என்னால் பண்ண முடியும், பண்ண முடியாது. அப்படியே கட் பண்ணுங்க. எடுக்கிறீங்களா? இந்த அளவையாக வந்து இப்போ இந்த எக் ஒயிட் ரெடி ஆயிடுச்சு. இதை கமுத்து போட்டாலும் கீழே விழுகாது. ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். எல்லா எசன்ஸும் இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணியாச்சு. இந்த எக்கோட ஒயிட்டோட இந்த எல்லோவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ரெடி பண்ணதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை மிக்ஸ் பண்ணணும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மில்க் பவுடர், பேக்கிங் பவுடர், விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் லிக்யூட் இன்க்ரீடியன்ட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் சேம் அதே ப்ரொசீஜர்லையே மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுக்கிறேன். சேம் டைம் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சேம் இதே ப்ரொசீஜரை தான் ரிப்பீட் பண்ணணும். செஞ்சுட்டு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். நான் இன்றைக்கி 12 இன்ச் சைஸு ஸ்கொயர் டைப் ட்ரே எடுத்துருக்கிறேன். அதில் வந்து இந்த பேட்டரை மாற்றிக்கலாம். நான் அவனை வந்து முன்னாடியே 180 டிகிரி 15 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இந்த ட்ரேவை வச்சுக்கலாம். கேக் டப்பான்ற இந்த யூடியூப் சேனல் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ப்ரொஃபஷ்னல் பேக்கிங் கிளாஸ் போயிட்டு கற்றுட்டு வந்திருக்கிறேன் கேக்ஸ் எப்படி பண்ணலான்ட்டு. ஸோ வந்து எல்லா ஈவெண்ட்ஸ், பார்ட்டி, ஃபங்க்ஷனுக்கு கேக்ஸ், ப்ரௌனிஸ், பிளாண்டிஸ், குக்கீஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சேலத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வேணும்னா ஆர்டர் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து 180 டிகிரியில் நான் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வச்சேன். கொஞ்சம் வேகிற மாதிரி இருந்துச்சு குத்தி பார்த்ததுக்கு. இன்னொரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சேன். ஆக மொத்தத்தில் 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணேன். இது வந்து 1.5 kgக்கு இந்த மெஷர்மெண்ட் நான் எடுத்தேன். கரெக்டாக இது வந்து 1 kg 600 கிராம்ஸ் வந்து வந்திருக்கு வெயிட் போட்டு பார்த்ததில். இதை இப்போ நம்ம வந்து பட்டர் ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ பாருங்க, இதை கட் பண்ணியாச்சு. ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ ஸ்பஞ்சியா எவ்வளோ சாஃப்டா இருக்குன்ட்டு பாருங்க. நல்லா ஃப்ளஃபியா, நல்லா ஸ்பஞ்சு நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு பாருங்க. கேக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். இருக்கு டீ கேக் ரெசிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்து எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.